compromise. Unga side liyo, enga side liyo. It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. நான் இந்த மாதிரி என் பையன் இழந்துட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு அவர் காலில் விழுந்தேன். போயிட்டு அப்படிலாம் இது பண்ணாதீங்கம்மா, எனக்கும் உங்களோட ரொம்ப வருத்தம் இருக்குது. பார்க்கும்பொழுது எப்படிமா எங்களுக்கு எப்படி இருந்ததுன்னா, ரொம்ப எங்களை விட என்னை விட அவர் ரொம்ப மன உடஞ்சி ரொம்ப வேதனையாக இருந்தார். என்னடா சாரா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் ஆகி நானாக சொன்னேனே, என் பையனை தான் நான் இழந்துட்டேன், இருந்தாலும் என் மனசு அந்த சாரை பார்க்கக்குள்ள ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எனக்காவது இந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு, என் பையன் கொடுத்துட்டு போனேன் அவங்கள பார்க்க. என் பையனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல, அவன் உயிரவே உங்களுக்காக விட்டுட்டான் அப்படின்னு சொல்லி நான் அழுந்தேன். அழுவும் அவர் கரூர் துயர சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தார் எல்லாருமே வந்து விஜய் அவர்கள் நேரில் அழைச்சி ஆறுதல் சொன்னாங்க. அந்த வகையில் ஆனந்த் குடும்பத்தாரும் நம்ம கூட இருக்காங்க. அம்மா வணக்கம். சொல்லுங்க. வணக்கம். இப்போது விஜய் அவர்களை சந்திச்சுட்டு வந்திருக்கீங்க. இங்கிருந்து எப்படிமா அழைச்சிட்டு போனாங்க? எத்தனை பேர் போனீங்க? எத்தனை பேர் வரைக்கும் அவங்க அலோவ் சொல்லியிருந்தாங்க? எங்கள் வீட்டில் 7 பேர் 8 பேர் வரலாம் அப்படி சொல்லியிருந்தாங்க. நாங்கள் எங்கள் ஆனந்த் சைட்லேருந்து நாங்கள் 7 பேர் போயிருந்தோம். போகிறப்ப இங்கேருந்து எங்களை காரில் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அங்கே போயிட்டு பஸ்ஸு, பெரிய பஸ்ஸு வந்துச்சு. நாங்கள் 3 ஊருக்காரங்க, மேட்டூர், ஈரோடு, சேலம், நாங்கள் 3 ஊருக்காரங்களும் ஒரு பஸ்ஸில் போனோம். போகிற வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு இது இல்லாத ஆம்புலன்ஸ் கூடவே வந்தது. ஆம்புலன்ஸ் அப்பப்போ செக் பண்ணாங்க. எங்கள் பாப்பா மருமக வேறு கர்ப்பமாக இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் ஒரு 3 மாதம் தலை குத்தாக்காமல் இருக்குது, அதெல்லாம் செக் பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க. அந்த வாமிட் எடுத்துகிட்டே இருந்தது, அதுக்கெல்லாம் பார்த்துக்கிட்டாரு. பார்த்து ஆம்புலன்ஸ் எங்கள் கூடயே வண்டி பின்னாடியே வந்துச்சு. அங்கே போகிற வரைக்குமே எங்களுக்கு ரூம் எடுத்து கொடுத்துருந்தாங்க. ரூமில் தங்கியிருந்தோம். எங்களுக்கு 2 ரூம் கொடுத்துருந்தாங்க. என் மருமகனுக்கு தனியாக ரூம் கொடுத்துருந்தாங்க. நல்லா பார்த்துக்கினாரு. பார்த்துக்கிட்டு நாங்கள் அவரை போய் பார்க்குறப்ப நான் இந்த மாதிரி என் பையன் இழந்துட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சுச்சு, அவர் காலில் விழுந்தேன். போயிட்டு அப்படிலாம் இது பண்ணாதீங்கம்மா, எனக்கும் உங்களோட ரொம்ப வருத்தம் இருக்குது. இந்த மாதிரி யாருக்கும் ஒருத்தருக்கும் இந்த இழப்பு வந்திருக்கக்கூடாது, வராத இழப்பு உங்களுக்கு வந்துடுது. நான் உங்களுக்கு துணையாக நான் இருப்பேன். நான் சொல்கிற ஆறுதல் கூட உங்களுக்கு ஈடாகாது. நான் அந்த சூழ்நிலையில் நானும் இருக்கேன். ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களை பார்த்துக்கிறேன். எல்லாம் என்ன என்னால் உங்களுக்கு உதவி கேட்டு வரீங்களா, நான் பண்ணித்தரேன் அப்படி சொன்னார். சொல்லிட்டு நாங்களே பேசினோம். அழுந்தான். அவர் என்னை காலில் விழுந்து தூக்கிட்டு அப்புறம் தம்பிங்கெல்லாம் பேசினாங்க. நான் அழுவுறதை பார்த்துட்டு எங்கள் அக்கா பையன் பேசினான். இந்த மாதிரி ஆனந்த், இந்த மாதிரி ஒரு பையன் எங்கள் குடும்பத்தில் இந்த மாதிரி நாங்கள் இழந்துட்டோம் அப்படி சொல்லவும் ரொம்ப அவரும் அழுந்துட்டு அப்புறம் என் மருமகன் கூடவே இருந்தார் ஆனந்த் சாவரப்போ அங்கே கரூர் மாநாட்டில். அப்போ அந்த பையன் சொல்லிவிட்டு அழுந்தான். எப்படி சொன்னான்னா, என்கிட்ட என் மச்சான் தான் அந்த பையன், சின்ன மாமியார் பையன், என் கைக்குள்ளே தான் இருந்தான் ஆனந்து. அந்த கூட்டத்தில் இருக்கும்போது இந்த ஒரு பொண்ணு கீழே விழுந்து மயக்கத்தில் விழுந்து நசுக்கிறாங்க மாமா, அந்த பொண்ணை தூக்குங்கன்னு சொல்லி ஆனந்து சொன்னான். சொல்கிறப்ப நான் அந்த பையன் கையை விட்டுட்டு போய் இந்த பொண்ணை காப்பாற்ற போயிட்டேன். அதிலே ஒரு 5 செகண்டுக்குள்ளே அந்த பையன் என்ன ஆனால் எப்படி ஆனான்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு எங்கள் மருமகன் சொல்லிவிட்டு அழுந்தார். அழுவும் அவரும் அழுந்தார். இந்த மாதிரி இழப்பு ஆகிடுச்சேன்னு சொல்லி அவரும் அழுந்துட்டு அப்புறம் எங்களுக்கு என்ன உதவி வேணுமானாலும் உங்களுக்கு செஞ்சு தரேன், உங்களுக்கு இன்சூரன்ஸை போட்டு தரேன், ஹாஸ்பிட்டலில் பார்க்க சொல்லி உங்களுக்கு அவ்வளோ ஆஸ்பத்திரி வரையிலும் நான் பார்த்து சொல்லி தரேன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு பாப்பாவுக்கு இன்சூரன்ஸ் புக்கு கொடுத்துருக்காரு. எங்களுக்கும் கூடிய சீக்கிரம் நாங்கள் போட்டு தரோம். இப்போதைக்கு பாப்பா அன்னைக்கு தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கும் பண்ணி தரேன். எவ்வளோ நேரம் விஜய் அவர்கள் உங்கள்கிட்ட பேசினாங்க? எங்ககிட்ட ஒரு அரை மணி நேரம் பேசினார். பேசினார். நீங்கள் என்ன மாதிரியான ஆறுதல்கள் சொன்னீங்க விஜய் அவர்கிட்ட? அவர் பார்க்கும்பொழுது எப்படிமா எங்களுக்கு எப்படி இருந்ததுன்னா, ரொம்ப எங்களை விட என்னை விட அவர் ரொம்ப மன உடஞ்சி ரொம்ப வேதனையாக இருந்தார். நான் சொன்னேன், சார் ஏதோ என் பையன் இறந்துட்டான், என் பையனுக்கு வந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது, நீங்கள் கொஞ்சம் ஒரு இதாகி உடம்பு பார்த்துங்க சார் நீங்கள் அப்படின்னு நானும் சொன்னேன். எங்களுக்கு நீங்கள் வேணும் சார், என் பையன் இறந்துட்டேன், எங்களுக்கு நீங்கள் வேணும், அது மாதிரி நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த மாதிரி என் பையன் போன மாதிரி யாருக்கும் வரக்கூடாது அப்படி சொல்லி அழுந்தேன். அவங்கள்ட்ட என்னம்மா சொன்னாங்க? பாப்பாக்கிட்டே அதான் சொன்னாங்க. பாப்பா 2 வார்த்தை பேசணும், அதனால் பேச முடியலன்னு அவரே இருந்துட்டு தட்டி கொடுத்து அவங்க இது பண்ணார்.
சரி, புகைப்படம் அவரே கொடுத்தாருங்களா? எதிர்பார்த்து போனீங்களா அவங்க கொடுப்பாங்க? இல்லை, எங்களுக்கு தெரியவே தெரியாது அங்கே போய் கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. இங்கேருந்து எங்கள் கூட வந்தவங்க மேட்டூர்லேருந்து ஸ்ரீநாத்னு ஒரு பையன் இறந்துட்டான், 16 வயசு. அவங்களாம் இங்கேருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டே போயிருந்தாங்க. எங்களுக்கு அங்கே போகக்குள்ள தான் சரி இது ஃபோட்டோ நம்ம எடுத்துகிட்டு போகணுமா அப்படின்னு நாங்கள் எல்லாத்தையும் கேட்டோம். அப்படிலாம் இல்லை, வேணும்னா நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம், இல்லைன்னா இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. அங்கே போயிட்டு நாங்கள் அந்த ரூமில் தங்கியிருக்கும் போது, மண்டபத்தில் தங்கியிருக்கும் போது எல்லா கையிலையும் ஃபோட்டோ இருந்தது. நாங்கள் அதுக்குள்ளே என் மருமக மயக்கம் வருதுன்னு சொல்லுது. நான் டாக்டரை செக் பண்ண கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் இன்னொரு பேக்கில் ஃபோட்டோ வந்துச்சு. அதில் ஆனந்த ஃபோட்டோ இருந்துச்சு. நானும் எல்லாருக்கும் ஃபோட்டோ கொடுக்குறாங்களா அவங்கள கேட்ட பக்கத்தில், இது ஃபோட்டோ நீங்களாக எடுத்துகிட்டு வந்தீங்களா இல்லை சார் கொடுக்குறாரா, விஜய் சார் கொடுக்குறாரான்னு கேட்டேன். இல்லைம்மா சார் தான் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் நம்ம பையன் ஃபோட்டோ இருக்குமே அப்படின்னு சொல்லி நான் போய் நின்னேன். நீங்கள் யாரும்மா, யார் சேர்ந்தவங்க அப்படின்னு கேட்டாங்க. ஆனந்த் அவங்க அம்மா அப்படி சொன்னேன். எடுத்து கொடுத்தாங்க. நான் எதிர்பார்த்து போகல. விஜய் அவர்களே கொடுத்தாங்க? விஜய் கொடுக்கல, அவங்க எங்கள் அவரோட தோழர்கள் யாருன்னு சொல்ல வரல, தெரில, கொடுத்தாங்க. சரி, கொடுத்தாங்க. நீங்கள் சொல்லுங்கண்ணே, இப்போ விஜய் அவர்களை பார்க்கும் பொழுது அவர் பேசியிருப்பாங்க, நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் பேசுனீங்க? அவர் எந்த நிலையில் இருந்தார்? இல்லை, நான் பேசல, நான் உட்காந்துருக்கேன். அவங்க பேசல, எங்கள் அக்கா பையன் பேசினாரு, என் மருமகன் பேசினாரு, வேறு எங்கள் தம்பி ஒருத்தர் பேசினார். தம்பி அவர் இங்கே அவர் தான் கட்சியில் தலைவராக இதாக இருக்கார், உறுப்பினராக இருக்கார். அவர் தான் ஆனந்தலால் கூட்டிகிட்டு போனதுனால அவர் பேர் ஜிவாஜின்ட்டு அவர் சொன்னார், இந்த மாதிரி தான் ஆயிடுச்சு, இந்த பையன் இப்படி ஒரு பையன் நம்ம இழந்துட்டோம், எங்களால் இது பண்ண முடியல அப்படி சொல்லி சிவாஜிங்கிற தம்பி பேசினார். பேசினதுக்கு அவருக்கும் இது ஆறுதலை சொல்லி பார்த்து பேசினார். அவங்க உங்களுக்கு மாதம் நாங்கள் உங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ செய்கிறோம், உங்களை பார்த்துக்கிறோம், இன்சூரன்ஸ் போட்டு தரோம், ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணுங்கள், அவங்க கையிலே சொல்லி இவங்களுக்கு தெரியலனா கூட நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னார். பார்க்கும்போது விஜய் எந்த நிலையில் இருந்தார்? அவரோட மனநிலைன்னு ஒன்று நீங்கள் பார்த்துருப்பீங்க. மனநிலைன்னு என்னோட கொஞ்சம் இதாக டல்லாகி கண்ணு ரொம்ப ஒல்லியாக இருந்தார். அவர் எங்களோட அவர் ரொம்ப ஓவராக இருந்தார். பார்க்கவே எனக்கு முடியல, இவரா விஜய் சார் அப்படிங்கிற மாதிரி தெரியல, நின்றுக்கிட்டு இருந்தார். அப்போ போகும்போது நான் எங்களோடய நம்ம இதாக இருந்தார், கவலை ரொம்ப ஓவராக எல்லாம் அதுலேருந்து விழுந்து மூஞ்சி இதாகி அப்படி ஒரு வேதனையோட அவள் ஒரு துக்கம் துயரமோட அவளை தான் இருந்தார். என்னடா சாரா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் ஆகி நானாக சொன்னேனே, என் பையனை தான் நான் இழந்துட்டேன், இருந்தாலும் என் மனசு அந்த சாரை பார்க்கக்குள்ள ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நம்ம பையனுக்காக இவர் இப்படிலாம் இருக்காரா, நம்ம இத்தனை உயிருக்காக இவரெல்லாம் இப்படிலாம் சொல்கிறாங்களே அப்படின்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். அவர் கையை பிடிச்சி, சார் இப்போ என் பையனுக்கு வந்த மாதிரி யாருக்கும் இந்த ஒரு நிலைமை வரக்கூடாது, அது மாதிரி நீங்கள் எதுவும் மனசை போட்டு குழப்பிட்டு உங்கள் உடம்பு இதாகிட போகுது, நீங்கள் சேஃப்டியாக இருங்கம்மா. அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, பரவாயில்ல, எங்களுக்கு நீங்கள் வேணும் சார் அப்படி சொன்னேன். சரி, விஜய் சார் பார்த்தீங்களா? ஆறுதல் சொன்னாரா? சொன்னாங்க. என்ன பேசினார் உங்ககிட்ட? பேச முடியுமா? உங்களை நேரில் என்னால் பார்க்க முடியல, சரி, இந்த அத்தைத்தான் பேசினாங்க. அப்போ என்கிட்ட கொண்டா பேசிட்டு பண்ணுதுன்னு பேசலை. பாப்பா கட்டியும் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, உங்களை நேராக நான் சந்திக்க முடியாது, என்னோட தவறு, என்னை ரொம்ப ரொம்ப மன்னிச்சுக்கிங்க, எனக்கு வர சூழ்நிலை. சரிம்மா, இப்போ 41 குடும்பத்தாரையும் விஜய் அழைச்சி பேசியிருக்காரு. கரூர்லேருந்து இப்போ சேலத்துலேருந்து எல்லாருமே போயிருக்கீங்க. உங்களுக்கு ஒரு விரக்தியோ இல்லை வருத்தமோ இருக்கா? என்னடா நம்மளை சென்னை அழைச்சிட்டாங்களே அப்படின்னு ஒரு வருத்தம்? இல்லை சார், இல்லை, அவர் வரணும்னா வர முடிஞ்சிருந்தால் வந்திருப்பார். எங்களுக்கு அங்கே வாய்ப்பு கொடுத்ததே ஒரு, நான் என்னன்னு கேட்டு அழுந்தேன்னா, சார் என் பையன் இழந்துட்டான், இழந்ததை வச்சு கூட என் ஆனந்த் எனக்கு வாய்ப்பு கொடுத்துட்டான் உங்களை பார்க்க, இந்த மாதிரி வாய்ப்பு என் பையனுக்கு கொடுக்கல, உயிர் போயிடுச்சேன்னு அவர் அழுந்ததை பார்த்துட்டு அவர் அழுந்தார். எனக்காவது இந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு, என் பையன் கொடுத்துட்டு போனான் உங்களை பார்க்க, என் பையனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல, அவன் உயிரவே உங்களுக்காக விட்டுட்டான் அப்படின்னு சொல்லி நான் அழுந்தேன். அழுவும் அவர் அழுந்து. ஓகே, இங்கிருந்து அழைச்சிட்டு போனதாக இருக்கட்டும், அங்கே இருக்க நிர்வாகிகளாக இருக்கட்டும், எப்படிமா உங்களை பார்த்து எங்களா நல்லா கவனிச்சிட்டார், என்னையும் பார்த்துக்கிட்டாரு, என் கூட வந்தவங்களையும் பார்த்துக்கிட்டாரு. என் மருமவ கூடியே உள்ளேடி அவங்க யார் என்னன்னு எங்களுக்கு தெரில, ஆனால் அங்கே உள்ள அந்த இதில் இருந்தவங்க தான், அவங்க சேர்ந்தவங்க கட்சிக்காரங்க. இந்த பொண்ணு பசு விட்டு இறங்குறதுலேருந்து அங்கே நாங்கள் தங்கி ரூமில் இருக்கிற வரைக்கும் 1 மணி நேரம் 1/2 மணி நேரத்துக்கு செக் பண்ணி என்ன வேணும் ஏது வேணும், உங்களுக்கு சாப்பாடு வேணுமா, ரெஸ்ட் ரூம் போகணுமா, தூங்கணுமா, இல்லை உங்களுக்கு வயிறு வலிக்கையா, வாமிட்டு வருதா, எல்லாமே கேட்டாங்க.
எல்லாத்திட்டையுமே எல்லா தேவைகள் என்னன்னு கேட்டிருக்காங்க. நீங்க என்னம்மா சொன்னீங்க? அவர் என்ன பண்ணித்தரேன்னு இது வரைக்கும் சொல்லியிருக்காங்க? சொன்னார். அதான் இதை இந்த மாதிரி உங்களுக்கு எந்த உதவியாக இருந்தாலும் நான் பண்ணித்தரேன் சொன்னார். இதுதான் பண்ணுவேன்னு அவர் சொல்லலை. உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ நான் பண்ணித்தரேன் சொன்னார். நாங்கள் சொன்னோம், இந்த மாதிரி எங்களுக்கு நாங்கள் வாடகை வீட்டில் தான் சார் இருக்கோம். என் பையன் இருந்தாக்க எங்களை பார்த்துப்பான், என் மருமகளை பார்த்துப்பான், வந்து இந்த வீடு வாசல் கட்டித்தரேன்னு அவனுக்கு ஒரு ஆசை. அவனுக்கு இல்லை, அவன் இல்லை, எங்கள் இனிமேல் நாங்கள் இப்படியே இருக்க போகிறோம் வர போகிறோம்னு நான் சொல்லி அழுந்தேன். உங்களுக்கு சரி என்னம்மா வேலை வாய்ப்பு வேணுமா? அவருலாம் கேட்கல, நாங்களாம் சொன்னோம் இந்த மாதிரி எங்களுக்கு வேலை இருந்தால் அது பொண்ணுக்கு, அப்படி இல்லையா வீடு ஏதாவது எங்களுக்கு கேட்டோம். சரிம்மா எந்த உதவியாக இருந்தாலும் கேளுங்க சொல்லுங்கள் நான் பண்ணித்தரேன் சொன்னார். உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்காம்மா? நேர்லையும் போய் பார்த்துட்டு வந்திருக்கீங்க. அவர் பேசும்பொழுது எல்லாருமே தத்து எடுத்திருக்கேன், அப்படி குடும்பத்தை எடுத்துக்கிறோம் அப்படின்ட்டு இருக்காங்க. அந்த நம்பிக்கை இருந்ததா? எனக்கு நம்பிக்கை இருக்குது சார். அந்த நேரத்தில் எங்களுக்கு நம்பிக்கை ஆறுதலை சொன்னார். அதே எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. அவர் வரணும் வர முடியும் இருந்திருந்தா வந்திருப்பார். ஆனால் அவரால் இங்கே அவர் முடியல. வர என்ன சூழ்நிலைன்னு எனக்கு தெரியல. நான் என் பையன் இழந்த கவலையில் எனக்கு அது எப்படி என்ன நாட்டு வளமுறை எப்படி ஏதுன்னு எனக்கு தெரில. என் பையனை மட்டும்தான் இதுன்னு பண்ணி. ஆனால் திடீர்னு என்னைய சார் வர சொன்னார். சார் வீடியோக்களில் ஒரு நாள் பேசினார். அதெல்லாம் அப்போது நம்ம வீட்டில் ஒருத்தராக தான் வீடியோ காலில் பேசுகிற மாதிரி நான் பேசினேன். வாங்கினேன், இங்கே என்ன நடக்குது, அவர் எவ்வளோ தராங்க, இவங்க எவ்வளோ தராங்க, அதை பற்றி நாங்கள் எதுவும் சொல்லி நாங்கள் கேட்டாங்க. என்னையில் என்ன, நானும் சென்னையில் தக்கிறேன், அங்கே உள்ளவங்க கூட கூப்பிட்டு கேட்டாங்க, என்ன பண்ணுறாங்க நீங்கள் கேட்குற மாதிரி எல்லாம் கேட்டாங்க. உங்களுக்கு வந்துச்சா போணுச்சா என்ன சேர்ந்துச்சா அப்படின்னு அவங்க சொல்கிற அளவுக்கு கூட எனக்கு நம்ம நாட்டு நடைமுறை எனக்கு தெரில. ஆனால் என் பையன் கவலையில் தான் நான் இருந்தேன். இருந்தாலும் அவர் எனக்கு ஆறுதல் சொன்ன வரைக்குமே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவர் செய்கிறாரு செய்யலை அது வேறு. இது வரைக்கும் எங்களை கேட்டார், எங்களை பார்த்துக்கிட்டாரு. என் பையனுக்காக என் பையன் அவருக்காக உயிர் விட்டார். நாங்கள் அந்த அதுக்காண்டினாவது நாங்கள் அவர் கூட இருப்போம். நீங்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்கம்மா. ஆமாம் இருப்போம். அவங்களையும் பார்த்துக்கங்க. நன்றிம்மா.